ஆனந்த வணக்கம் கோலாலம்பூர் அன்பர்களே, நண்பர்களே. செல்வம், வெற்றி, ஆனந்தம், தெய்வீகமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? ஆம் என்றால் மே 5ஆம் தேதி நான் நடத்தக்கூடிய தன்னை உணரும் ஆனந்தமான தன்னை உணரும் பயிற்சியில கலந்து கொள்ளுங்கள். ஆம், தன்னை உணர்தல் என்றால் என்ன? நம்ம ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், தேவை இருக்கும், குறிக்கோள் இருக்கும், கனவுகள் இருக்கும், இல்ல பிரச்சனை தடைகள் இருக்கும். எப்படி நம்ம வாழ்க்கையில நேர்மறையாற்றல் அபரிதமாக பெருக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கூடிய எதிர்மறையாற்றலை போக்கணும் அப்படிங்கறதான் இந்த பயிற்சியில நான் நேரடியா சொல்லித்தர இருக்கேன். அதுல விடாம மைத்ரு முகூர்த்தம் ஒரு தடவை கூட நான் மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் 5 கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு பெரிய உங்களால தான் அது முடிஞ்சது. கண்டிப்பா முடிஞ்சது. வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. கொலகுப்புபாறு மக்களின் எதிர்கால நலனை முன்வைத்து தேர்தல் அறிக்கையை நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் பங் சொக்தாவ் வெளியிட்டார். கொலகுப்புபாறு மக்களின் அடிப்படை வசதிகள், சுற்றுச்சூழல், பொழுதுபோக்கு, பாரம்பரியம், கலாச்சாரம், மக்களின் நல்வாழ்வு ஆகிய அம்சங்களில் மக்களுக்கான தேர்தல் அறிக்கையை நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் பங் சொக்தாவ் வெளியிட்டார். கொலகுப்புபாறு மக்களின் எதிர்கால நலனுக்காக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறிய பங், கொலகுப்புபாறுவை தற்காப்போம் என்ற கருப்பொருளுடன் தேர்தல் அறிக்கையை வேட்பாளர் பங் கொண்டு வந்துள்ளார். கொலகுப்புபாறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்பிக்கை கூட்டணியை பிரதிநிதித்து பங் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கொலகுப்புபாறு மக்களுக்கான தேர்தல் அறிக்கை 5 முக்கிய அம்சங்களை கொண்டு அறிமுகப்படுத்தியுள்ளார். கொலகுப்புபாறுவை தற்காப்போம் என்ற கருப்பொருளுடன் பங் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா, யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.